ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் வாவமன் வனம். இன்றைக்கி ஒரு கீரை நடுற வீடியோ பார்க்கலாம். கீரை நடுற வேலை தான் இன்றைக்கி நமக்கு டெரஸ் கார்டனில். என்னென்னா, ஒரு மணத்தக்காளி கீரை வாங்கினதில் நிறைய நல்ல நல்ல காம்பாக இருந்துச்சு. எனக்கு விதை போட்டு ஒரு கீரை வளர வைக்கிறத விட இப்போ ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். காம்பில் ஈஸியாக நல்லா வருது. அப்படி தான் பாலக்கீரையில் நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைம்ஸ் எடுத்துட்டேன். பாலக்கீரை ஒரு காம்பு நட்டு அந்த காம்புலேருந்து பறித்து நிறையா கீரை எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நான் என்ன யோசிச்சிட்டேன், மணத்தக்காளி ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு கீரை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அது அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. பாலக்கீரை அடிக்கடி கிடைக்கிது, அரைக்கீரை கிடைக்கிது. மணத்தக்காளி ரொம்ப ரேர் தான், சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அந்த குச்சி எல்லாத்தையுமே 3 கட் பண்ணி, ஒரு பெரிய நீளமாக இருந்ததை 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஒரு மண்ணை நல்லா கொத்தி விட்டுட்டு அதில் நட்டு வைக்கலான்னு பார்க்குறேன். இது மட்டும் வந்துச்சுன்னா ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் முருங்கைக்கீரை, ஒரு நாள் மணத்தக்காளி கீரை, அப்புறம் அன்றைக்கி பருப்பு கீரை நம்ம போட்டோம்ல, பருப்பு கீரை விதை போட்டோம்ல, அதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ அப்புறம் பாலக்கீரை. ஸோ வாரத்தில் ஒரு 2-3 டைம்ஸாவது கீரை நமக்கு கிடைச்சா நம்ம ஏதாவது ஒரு பொரியலோட ஒரு கீரையும் சேர்த்து வச்சு நமக்கு சமையல் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால் மணத்தக்காளி கீரை இப்படி ட்ரை பண்ணலாம். மணத்தக்காளி நிறையா நேரம் விதை போட்டால் அவ்வளோ இதாக வளர மாட்டேங்குது. ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம். இது வேறு ஒரு தடவை நல்லா ஒர்க் அவுட் ஆகி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் இதை பிடிச்சிக்கணும். ஒரு 2-3 க்ரோ பேக்கில் எப்போல்லாம் மணத்தக்காளி கீரை நம்ம கடையில் ஒரு வாங்குகிறோம் அப்படின்னா 20 ரூபா 25 ரூபா கொடுத்து ஒரு கீரை கட்டு வாங்குகிறோம் அப்படின்னா அதில் இந்த மாதிரி ஒரு க்ரோ பேக்கில் வந்தால் போதும். வந்துச்சுன்னா அது அடுத்தடுத்து நமக்கு ஒரு சைக்கிள் மாதிரி, இது ஒரு வாரம் கிடச்சிச்சின்னா அடுத்த க்ரோ பேக்கில் இன்னொரு வாரத்துக்கு கிடச்சா போதும். ஸோ 2 வீக்ஸ் கழிச்சு மறுபடியும் இதே இதில் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். மணத்தக்காளி கீரை பருப்பு போட்டு கடைஞ்சாலும் நல்லாயிருக்கும், பொரியல் பண்ணாலும் நல்லாயிருக்கு. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு தொக்கு மாதிரி தக்காளி எல்லாம் போட்டு குழம்பு பதிலாக வச்சு சாப்பிட்றது, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் எப்படியாவது இது வரணும்னு நான் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இது வளருதா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு க்ரோ பேக் ஃபுல்லாக ஆகுற மாதிரியே நமக்கு காம்பு கிடச்சிருக்கு. இது 1 டே ஆகிடுச்சு இந்த கீரை க்ளீன் பண்ணி. அது வாடிடுமோன்னு நினச்சேன், வாடவும் இல்லை. ஸோ நம்ம எப்படியோ அதை சேவ் பண்ணி நம்ம இன்றைக்கி நட்டாச்சு. இது எப்படியாவது நல்லபடியாக வரணும். இன்னும் ஒரு 2-3 கீரை கூட போட வேண்டியிருக்கு. கொத்தமல்லி ஒரு இதில் போடணும். ஸோ இதெல்லாமே நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டோன்னா, ஒரு இதில் போடாமல் ஒரு 2-3 க்ரோ பேக்கில் போட்டோம் அப்படின்னா கண்டினியூஸாக கிடைக்கும் கீரை. அவ்வளோ நல்லது வேறு உடம்புக்கு. நம்ம மருந்து எதுவும் தெளிக்காமல் வீட்டிலையே நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ டெரஸ் கார்டனே இல்லை, கார்டனே மெயின்டைன் பண்ணலைன்னா கூட ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு இதில் பெயிண்ட்டு டப்பாவில் எதுலனாலும் சரி, நம்ம கீழே வீடு இருந்தாலும் சரி, மாடியில் வீடு இருந்தாலும் சரி, எங்கள் வீடு இருந்தாலும் சரி, கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா ஒரு 5-6 பேக்கோ இல்லை கண்டெய்னர் ரெடி பண்ணி கீரையெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எனக்கு இப்போது தான் புரியுது ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம சில நேரம் வாங்க மாட்டோம். இதே வீட்டில் இருக்குன்னா அதை கிள்ளி செஞ்சே ஆகணும்னு செய்கிறோம். ஸோ அதனால் அது பெருசாக ஒன்றும் பெரிய மெயின்டெனன்ஸோ இல்லை எதுவும் கிடையாது, செலவும் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம இதை நட்டு வச்சுட்டு தண்ணி தான் ஊற்ற போகிறோம். இதுக்கெலாம் மற்ற செடிங்களுக்கு மாதிரி நான் ரொம்ப மெனக்கட்டுறதெல்லாம் கிடையாது. பஞ்சகவியம் ஊற்றணும், அது இதெல்லாம் அதுவாக தளிச்சு வருது. எல்லா கீரையுமே இந்த மாதிரி கட்டிங்ஸில் வருது. ஸோ நம்ம ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு கட்டு வாங்கிட்டு அது ஒரு 3-4 டைம்ஸ் கீரை எடுத்தால் அது எவ்வளோ பெனிஃபிட் நமக்கு. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்றைக்கி முக்கியமான வேலையில் இந்த வேலை தான். ஒரு 5-6 புதினா குச்சியும் இருந்துச்சு. சரி, அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு அதை ஓரத்தில் நட்டு வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 5 minutes to 10 minutes தான் ஆகும் இந்த வேலைக்கு. ஆனால் இதில் இருக்கிற பெனிஃபிட் சொல்லவே முடியாத அளவுக்கு பெனிஃபிட். அதில் முக்கியமான வேலையில் அந்த நாற்று வைக்கிறது, ட்ரேயில் சீட்ஸ் போடுறது மாதிரி இந்த மாதிரி நட்டு வைக்கிற வேலையும் ரொம்ப ரொம்ப சூப்பரான வேலை தான். ஜாலியாக இருக்குது இந்த வேலை பண்ணுறது. இதில் இலை மட்டும் துளுத்து வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி இதுக்கப்புறம் தான் தண்ணியும் ஊற்றணும் மாடியில். ஸோ ஃபஸ்ட்டு இதை பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக. அப்புறம் வெயில் வந்துருச்சுன்னா பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நம்ம நட்டு வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம இப்போ தண்ணி மட்டும் விட்டுறலாம்.
லைட்டாக. இது வந்து ஒரு குட்டி 10 இன்ச் க்ரோ பேக் தான், பெரிய க்ரோ பேக் கிடையாது. ஸோ பார்ப்போம், இது வந்து அப்கமிங் வீடியோஸில் இந்த கீரை எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாவ் மண் மணமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.